வெல்கம் டு தாட்ஸ் குக் ஹவுஸ். இன்றைக்கி நம்ம ரொம்பவுமே கிறிஸ்பியான சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். தால் பக்வான். இது செய்கிறதுக்காக 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை ரவை, 1 டீஸ்பூன் ஓமம், 1/2 டீஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். இது சேர்த்துனதுக்கப்புறமா நல்லா கையால் இது நல்லா ரப் பண்ணி நம்ம கலந்து விடலாம். நல்லா இது கலக்கணும். இப்படி செய்கிறதுனால நம்ம செய்கிற அந்த பக்வான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பக்வான் அப்படிங்கிறது பூரி மாதிரி இருக்கக்கூடிய ஒன்று. பாருங்கள் டெக்ஸ்டர் எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி நாம் கொஞ்சம் மாவு எடுத்து பிடிச்சி பார்த்தோன்னா நல்லா கொழுக்கட்டை மாதிரி இப்படி பிடிக்க வரணும். ஆனால் நல்லா உதிரியாக இருக்கணும். இந்த டெக்ஸ்டருக்கு நம்ம ஃபஸ்ட்டு பிசைஞ்சிட்டு நல்லா சில்லுன்னு இருக்கக்கூடிய தண்ணி யூஸ் பண்ணி இந்த மாவு பிசையணும். இந்த தண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தால் நல்லா சில்டு வாட்டர். இதை வச்சு நல்லா தேவையான அளவு தண்ணி சேர்த்தி நல்லா டைட்டான டோவாக நம்ம ரெடி பண்ணணும். லூஸாக இருக்கக்கூடாது மாவு, அப்படி இல்லைன்னா ரொம்ப எண்ணெய் குடிச்சிடும். இதை கவர் பண்ணி 1 மணி நேரம் ஊற விடலாங்க. அடுத்ததாக நம்ம இதுக்கான தால் ரெடி பண்ணிடலாம். இங்கே நான் 1/2 கப் அளவுக்கு பச்சை பயிரும் 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பும் 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை ஒரு குக்கரில் நம்ம சேர்த்திக்கலாம். இதை நம்ம ஃபஸ்ட்டு பாயில் பண்ண போகிறோம். இந்த பருப்புகளுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்தி நம்ம வேக வைக்கணும். இது ரொம்ப தண்ணியாக வரக்கூடாது, அதனால தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெயை சேர்த்தி நம்ம பருப்பு வேக வைக்கலாம். விளக்கெண்ணெய் சேர்த்தும் போது பருப்பு நல்லா மலர்ந்து வெந்து வரும் இல்லைங்களா. இப்போது அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணி விசில் போட்டு ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் சிம்மில் 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு இட்லி சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் இம்லி சட்னி செய்கிறதுக்காக குலாப் ஜாமுனில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா சிரப் தான் யூஸ் பண்ணுறேங்க. ரசகுல்லா, குலாப் ஜாமுன் இந்த மாதிரி டிண்டு ஃபுட்லலாம் சிரப் வரும் இல்லைங்களா, அது எக்ஸ்ட்ராவாக தான் இருக்கும். அது இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 கப் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வீட்டில் இப்போ இல்லை ஸ்டாக் அப்படின்னு நினச்சிங்கன்னா நார்மலாக சுகரையும் தண்ணியும் சேர்த்து சிரப் ரெடி பண்ணிக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு நல்ல திக்கான புளி கரைசல். புளியை தண்ணியில் சுடு தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் பிளாக் சால்ட், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இதை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இது எல்லாம் சேர்த்தும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு சட்னி ரெடி ஆகும். கட்டிகள் இல்லாமல் நம்ம நல்லா கலந்து விடணும். இது நல்லா கொதித்து வரும்போது கார்ன்ஃப்ளவர் ஸ்லரி சோளமாவு கரைசல் சேர்த்த போகிறோம். 1 டீஸ்பூன் சோளமாவோட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன். இது சேர்த்துறதுனால இந்த சட்னி சீக்கிரமாக திக்காகி வரும். நம்ம அப்படியே கலந்து விட்டோம்னா கொஞ்ச நேரத்தில் அப்படியே அது கெட்டியாயிரும். ஒரு சாஸ் பதத்துக்கு நல்லா சூப்பரான ஒரு டெக்ஸ்சரில் வந்துடும். பாருங்கள் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. நல்லா திக்காக தெரியுதுங்களா? கன்சிஸ்டன்சி பாருங்கள், ஒரு சாஸ் மாதிரி இருக்கும். இந்த இம்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். நான் ஒரு 2 பெரிய வெங்காயத்தையும் 2 தக்காளியையும் இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். இது நம்ம பிளேட்டிங் அப்போ கார்னிஷிங்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் பருப்பு சூப்பராக நல்லா மலர்ந்து வெந்து வந்திருக்கு. குழஞ்சி போகலை. தண்ணி கரெக்டாக லெவலாக இருக்குது. ஒரு கொஞ்சமாக தான் இருக்குது பாருங்கள் தண்ணி. பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை கரண்டி வச்சு சும்மா லைட்டாக மசிச்சு விட்டுடலாம். அப்போ தான் கொஞ்சம் நல்லா சாஸியாக இருக்கும். இதுவும் தால் நல்லா இருக்கும். இல்லைன்னா தனித்தனியாக பருப்பாகவே இருக்கும். கொஞ்சம் இது நல்லா கெட்டியான டெக்ஸ்சராக நம்மளுக்கு தெரியும். தண்ணி இந்த அளவுக்கு தான் இருக்கணும். ஸோ வேக வைக்கும்போது பார்த்து ஊற்றிக்கோங்க. இப்போது அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாம். நெய் உருகுனதுமே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் சேர்த்திக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு இதை சேர்த்திக்கலாம். லைட்டாக நம்ம சாட்டே பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு எடுத்தோம் இல்லைங்களா இந்த பருப்பு சேர்த்திக்கலாம். அதில் இருக்கக்கூடிய தண்ணியோடு நம்ம அப்படியே சேர்த்திக்கலாங்க. இது ஒரு திக்கான ஒரு தால். நல்ல ஃப்ளேவரோடு இருக்கும். சீரகத்தூள் எல்லாம் நம்ம சேர்த்திருக்கோம் இல்லைங்களா.
அப்படியே லைட்டாக நம்ம இதை கலந்து விட்டலாம். ரொம்ப வந்து தண்ணி வற்ற விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக கொதித்து வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாத்திரத்துலேயே விட்டோன்னா அப்படியே டைட் ஆயிரும். அதனால் இன்னொரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு பாருங்கள் கொஞ்சம் ஊறி இருக்குது. நல்ல கைகளால் நம்ம இன்னொரு வாட்டி பிசைஞ்சு விட்டுடலாம். நல்ல மாவு இப்படி டைட்டாக இருந்தால் மட்டும்தான் இது எண்ணெய் குடிக்காது. அதனால தான் இந்த மாதிரி டைட்டான மாவை நம்ம பிசைஞ்சுக்கணும். இப்போது இதுனா சின்ன சின்ன உருண்டைகளாக இந்த மாதிரி எல்லாமே போர்ஷன் பண்ணி எடுத்து வச்சிடறேன். கொஞ்சம் பெருசாக கூட நம்ம எடுக்கலாம். ஆனால் நம்ம பொரிக்கிறதுக்கு ஒரு பெரிய கடாயில் நிறைய எண்ணெய் ஊற்றுற மாதிரி இருக்கும். எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. கொஞ்சமாக மாவு தூவி இதை நல்லா தின்னாக நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். தட்டு வடைக்கெல்லாம் எப்படி தின்னாக தட்டுவோம் அந்த மாதிரி. இப்போ இந்த மாதிரி ஒரு மூடி வச்சு நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணுறதுனால எல்லாமே ஒரே ஷேப்பாக அழகாக இருக்கும். நம்மளுக்கு ஃப்ரை ஆகி வரும்போதுமே நல்லா ஒரு ஓரங்கள் எல்லாமே மொந்தமாக இல்லாமல் நல்லா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். எடுத்த மாவை மறுபடியும் உருட்டி நம்ம மறுபடியும் தேய்ச்சிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு தின்னாக இருக்குது. நல்லா ஒரு அப்பளம் எல்லாம் திரட்டுற மாதிரி அந்த மாதிரி இருக்குது. ஃபோக் வச்சு நல்லா குத்தி விட்டலாம். அப்போ தான் வந்து இது உப்பி வராமல் நல்லா மொறுமொறுன்னு வரும். இப்போ ரெடி பண்ண எல்லாமே இங்கே இருக்குது. நம்ம நல்லா சூடான எண்ணெயில் போட்டு இதை நம்ம பொரித்து எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் சூடாக இருக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் மிதமாக்கிக்கிட்டு நல்லா கோல்டன் கலரில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நல்ல ஒரு கலர் வந்திருக்கு பாருங்கள். இது வந்து எடுத்து ஒரு வடிபாத்திரத்தில் வச்சுக்கலாம். பட் ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா தொட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோவா கிறிஸ்பியாக இருக்காதுங்க. ஆறும்போது நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். நல்லா பக்குவமாக கரெக்டான ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். அதை நீங்கள் பார்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிளேட்டில் இந்த பக்வான் ஒன்று வச்சிடலாம். அதுக்கு மேலே தேவையான அளவுக்கு இம்லி சட்னி சேர்த்திக்கலாம். இது நல்லா இருக்குங்க. புளிப்பு காரம் எல்லாமே கலந்து இனிப்பும் சேர்ந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நார்த் இந்தியன் டிஷ் இது. இது மாதிரி நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். அடுத்ததாக இதுக்கு மேலே தேவையான அளவு தால் சேர்த்திக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சமாக சேர்த்துனா பிடிக்கும். ஒவ்வொருத்தருக்கும் இது கொஞ்சம் அதிகமாக சேர்த்துனா பிடிக்கும். ஸோ நம்ம விருப்பப்படி நம்ம சேர்த்திக்கலாம். நல்ல ஹெல்தியானது கூட. பருப்பு எல்லாமே இருக்குது இல்லைங்களா, பச்சை பயிறு கடலைப்பருப்பு எல்லாமே. இதுக்கு மேலே தேவையான அளவு வெங்காயம், தேவையான அளவு தக்காளி சேர்த்திக்கலாம். இது எல்லாமே நம்மளோட விஷ் தாங்க. நம்ம நார்மலாக ஒரு பூரியும் மசாலும் செய்கிறதுக்கான அதே டைம் தாங்க இதுக்கும் எடுக்கும். ஒரு தடவை நம்ம செஞ்சு பார்த்துட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். வீக்கெண்ட் டைம்லலாம் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம விருப்பப்பட்டால் மேலே கொஞ்சமாக சேவும் கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி இலைகளும் சேர்த்து கூட பரிமாறிக்கலாம். சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தால் பக்வான் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப எம்மியாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாவ், சூப்பராக இருக்குது. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் கேட்போம். மஸ்து மஸா. சூப்பராக இருக்குங்களாம்மா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.